ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபண்டோரா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். வெளியே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் அண்ட் 2 வீலர் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே அப்படியே வந்தோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். என்ன என்ட்ரி ஃபீன்னு போட்டு இருக்கும் பாருங்கள். டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் ஒரு பெரிய அக்வாரியம் இருக்குங்க. அதில் பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கும். ஒரு ப்ளூ லைட்னிங் செட்டப்பில் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஃபவுண்டைன் செட்டப் கூட அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதை அப்படியே க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா கலர் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் அங்கே வந்து வச்சுருப்பாங்க டிஸ்பிளேல. அது கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அது எங்களுக்கே அது பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கலர் ஃபிஷ் பார்த்தீங்களா, ஸோ எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் டிஸ்பிளேல. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது. கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் அங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ்ஷு அண்ட் திரும்பியும் கலர் ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ 1 by 1 அப்படியே பாருங்கள். ஸோ ஏஞ்சல் ஃபிஷ் சொன்னேன் இல்லைங்களா, அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு பார்க்க ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் இது ஒரு பெரிய ஃப்ராகுங்க. இவ்வளோ பெரிய ஃப்ராக்லாம் நான் இங்கே தாங்க பார்க்குறேன். நெக்ஸ்ட் இது ஒரு பெரிய லிசர்ட் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்குரிய டெம்பரேச்சர்லாம் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வார்ம்ஸு அதெல்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை தவளைலாம் இருந்ததுங்க. நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ ஒயிட் டார்டாய்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப மிராக்கலாக தான் இருந்தது. ஸோ அடுத்தடுத்து டார்டாய்ஸ் வெரைட்டிஸும் அங்கே கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அது எப்படி சாப்பிடுது அந்த மாதிரிலாம் பாருங்களேன். ஸோ அந்த சாப்பாடுக்கு மேலே எகி வருது. ஸோ அப்படி ஃபீட் பண்ணுவாங்க போல். கடல் தேல் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது வந்து கடல் தேல் அது. ஸோ இது ஒரு பெரிய பாம்பு அங்கே வச்சுருந்தாங்க டிஸ்பிளேல. ஸோ இந்த பாம்போட அந்த ஃபுல் அந்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது தோலை உரிச்சு போட்டிருந்தது. அந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே அங்கே தான் இருந்துச்சு. அது எப்படி எகி வருது பாருங்களேன். அந்த சைடில் தெரியுது அவங்களுக்கு ஸ்னேக் பக்கத்தில் அது உரிச்சு போட்டிருக்கிறது. ஸோ கேமரா நாங்கள் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு அது எங்ககிட்ட அப்படியே வந்தது. ஆக்சுவலி இது குட்டி குட்டி மவுஸுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, கலராக ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. அது அழகாக சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தது. அது அப்படியே நின்றுட்டு கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அது பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. எப்படி அழகாக சாப்பிடுது பாருங்களேன். ஸோ அதுக்கு ஆனால் நிறைய இதில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஹிச்சிங் மாதிரி பண்ணிட்டு தான் இருந்ததுங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பட் பார்க்க ரொம்ப க்யூட்டாக விளையாடிட்டு அழகாக இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனோன்னா நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அதை டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஹென் வெரைட்டிஸ் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஸோ இது ஒரு பிளாக் ஹென் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நிறைய கண்ட்ரீஸ் ப்ரீட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே போர்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ இது இந்த கண்ட்ரியோட ஹென் வெரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்றும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. நம்ம நார்மலாக டெய்லி பார்க்குற ஹென்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை.
எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. இது நிஜமாலே ஹென்ஸ் தானா அப்படின்ற மாதிரி வந்து அதை ஒரு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் அதை அப்படியே பார்த்து தான் நிற்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பாருங்களேன் எவ்வளோ கொழுன்னு அழகா ஃபர் கிளாத் ஏதோ போட்ட மாதிரி ஏதோ டாய் மாதிரி இருக்கு. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஹில்ஸ் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அதர் கண்ட்ரிஸ் பிரீட்ஸ்ன்னு வச்சிருந்தாங்க. நல்லா புசுன்னு நல்லா குண்டுன்னு இருந்ததுங்க. கொழுன்னு இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு பாருங்களேன். சில ஹென்ஸ்லாம் நல்லா துருன்னு இருந்தது, சிலதெல்லாம் அப்படியே படுத்துட்டு ரொம்ப டல்லா தான் இருந்துச்சு. ஹென்ஸ்லாம் பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ அழகா இருப்பாங்க. அதுங்க கால் பாருங்களேன், ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்க. ரேபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து. ஸோ ரேபிட்ஸ்லயும் நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சிருந்தாங்க. சரி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா பார்க்குது பார்த்தீங்களா. நம்ம ஏதாவது சாப்பிட கொடுப்போமோன்னு பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்களும் சின்ன இதெல்லாம் ஃபீட் பண்ணோம், அழகா சாப்பிட்டுதுங்க. ஆக்சுவலி இங்கே உங்களுக்கு ஃபீட் பண்ணலாம், அதுக்குன்னு வந்து பே பண்ணிட்டு நீங்க வரலாம். வந்தீங்கன்னா அவங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு அவங்களே கொடுப்பாங்க, நம்ம அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த ரேபிட்ஸ் அந்த ஹென்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்ததை நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸ் தான். ஒன்னொன்றுத்துக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எவ்வளோ அழகா சாப்பிடுது பார்த்தீங்களா. எவ்வளோ பெரிய லிசர்ட் பாருங்களேன், எப்படி மேலே துருன்னு ஏறிட்டு இருக்கு பாருங்களேன். இது அப்படியே மேலேயும் கீழே ஏறிட்டு விளையாடிட்டு இருந்ததுங்க அழகா. அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இங்கே மங்கீஸ் ரிலேட்டடில் உங்களுக்கு நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள், இது ரொம்ப குட்டியான மங்கின்னு ஏதோ வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் டக்ஸு. ஸோ இந்த டக்ஸ் எல்லாத்துக்கும் கூட நம்ம ஃபீட் பண்ணலாம். அது பாருங்களேன், ஒருத்தவங்க ஃபுட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டு யார் வச்சுருக்காங்களோ அவங்க பின்னாடி அப்படியே போகுது, திரும்ப இந்த பக்கம் வருது. யாராவது தரீங்களான்னு அப்படியே பார்ப்பாங்க. அந்த அப்படி தான் வச்சுருக்காங்க அது அழகாக. ஸோ அவங்களே ஃபுட்டு கொடுத்துட்றாங்க. இது இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது, நீங்கள் தூக்கி வச்சு ஃபோட்டோஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரேபிட்ஸு அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்ஸ் எல்லாமே நீங்கள் தூக்கி வச்சு கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் அதுக்கெலாம் பே பண்ணணுங்க. கிட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பார்த்தீங்களா அதோட. இங்கே பாருங்களேன், ஆஸ்ட்ரிச் பார்க்க அழகாக இருக்குல்ல. ஆக்டிவாக தாங்க இருந்தது. நிறையா இது வந்து ஆக்டிவாக தான் இருந்தது. ஒரு சில இதை தவிர மீதி எல்லாமே ஆக்டிவாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஆஸ்ட்ரிச் கூட நம்ம வந்து ஃபீட் பண்ணலாம், பட் கொஞ்சம் பயம்தாங்க. அது நம்ம கிட்ட எகிரிட்டு வருது, பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆக்சுவலி எல்லாம் பேர் செட்டப்போட தான் வச்சிருப்பாங்க போல. விளையாடிட்டு ஜாலியாக தான் இருந்தது எல்லாமே. இப்போ பார்க்குறீங்களா, அது என்னென்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் அஸ்கி டாக்ஸு. ஸோ அங்கே வந்து ஒரு 3 டாக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க விளையாடுறதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, டிக்கெட்டில் இதெல்லாம் ஆட் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம உள்ளே போய் அந்த டாக்ஸோட வந்து ப்ளே பண்ணலாம். ஃபேவரட் ப்ரீட் எல்லாருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷிஷு. ஸோ அந்த ப்ரீட்ஸும் நிறைய குட்டீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ டாக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருந்தது. இங்கே பாருங்களேன், கோட்ஸ் கூட வச்சுருந்தாங்க, அதுக்கும் நம்ம ஃபீட் பண்ணலாம். குட்டி மாடு பார்த்துருக்கீங்களா? இது வந்து உங்களுக்கு கேமராவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, இது உண்மையிலேயே ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ நீங்கள் எங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் அதை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்களே போகணுன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. மாதிரி நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கையில் ஒரு கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணுமா, ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்கும், அதை போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் தான். ஸோ பேரட்ஸ் ரிலேட்டடில் நம்ம வந்து உள்ளே போயிருக்கோம். ஸோ இது உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலை வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி, அங்கே ஏதோ லிக்விட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டிஸோட பேரட்ஸ் வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணலாம். அதுக்கு அங்கே வேலை செய்கிற பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்டோன்னா ஒரு சீட்ஸ் மாதிரி ஏதோ தராங்க. ஸோ நம்ம அதை வச்சுட்டு நின்னோன்னா அதுவே வந்து அழகாக சாப்பிட்டுருதுங்க. நம்ம அதுக்கு எதுவும் நம்ம போய் தேடணும்லாம் இல்லை. ஸோ எங்கே வேணுமோ, நீங்கள் இப்போ ஒரு தலையில் வச்சு வந்து நீங்கள் பேரட்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஷோல்டரில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இதோ பார்த்தீங்களா இந்த மாதிரி கையில் வச்சு அழகாக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக நின்னீங்கன்னா போதும். அசையக்கூடாது, அமைதியாக நிற்கணும். நீங்கள் அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்களேன், பொறுமையாக ஒன்று ஒன்றும். அது அந்த சீடில் உள்ளே இருக்கிறது தாங்க அது சாப்பிடுது, வெளியே இருக்கிற அந்த தோலை அழகாக அதுவே போட்டுருது. இங்கே பார்த்தீங்களா அடுத்தடுத்து வந்து பேரட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில பேருக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிறனால சில பேருக்கு பயம் இருக்கும், சில பேருக்கு பயம் இல்லாமல் இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு செம்ம என்ஜாய்மெண்ட் மூமெண்ட்ங்க. இதெல்லாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. நம்ம அதை வந்து போய் அனுபவிக்கும் போது தான் அதை ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இந்த பிளேஸ்க்குள்ளே நீங்கள் போகும்போது மெயினாக என்ன ஃபீல் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷன் தான். ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும், ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஃபீலாக இருக்கும்னா இந்த பேர்ட்ஸை பார்க்கும்போது அது நம்மளை ரொம்ப காம் பண்ணுங்க. அந்த பிளேஸில் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கீங்கன்னு உங்களாலேயே சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க, எப்போவுமே எதையும் நம்ம பார்த்தோன்னா அப்படியே நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். பட் இந்த பிளேஸில் நாங்கள் உள்ளே போனதுலேருந்து யாருமே வெளியே அவ்வளோவா சடனாக போனாங்க அப்படின்லாம் எதுவுமே பார்க்கல. எல்லாருமே வெயிட்டிங் இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருந்தாங்க. நாங்கள் தான் வந்து டைம் ஆகிடுச்சுன்னா அப்படியே மூவ் பண்ணிட்டோங்க. ஸோ நீங்கள் இது பார்க்கறதெல்லாம் இப்போ வந்து அவுட்டர் லுக் தான். ஸோ இது நல்லா ஒரு பெரிய வந்து ஒரு செட்டப்பில் தான் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல், அந்த ட்ரீஸ் லீவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது தான். அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரட்ஸோடது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்களா அந்த ஷோல்டர்லலாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் அதை போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது உண்மையிலே உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு என்ஜாயபிள் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பேர்ட்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகணுன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. இது பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிங்க் கலரில் பார்க்கவே செமையாக இருக்குல்லங்க. இதெல்லாம் பார்த்தா அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 minute 2 minutes அந்த நேரில் அதை பார்க்கும்போது எப்படிதான் இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்த்து ரொம்ப வியப்பாக தான் பார்ப்போம். இந்த மாதிரி கேங்காக ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வரும்போதுலாம் அதை எப்படிலாம் அதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த சீட்ஸை வச்சுட்டு. சில பேர் அதை அழகாக அந்த டெக்னிக்ஸை வந்து அவங்க வந்து அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
ஸோ அதை பார்த்துட்டா அழகாக ஈஸியாகவே அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க தலையில் வைக்கிறதுக்கோ இல்லை ஷோல்டரில் வைக்கிறதுக்கோ ஈஸியாக அதை வந்து எடுத்துட்டாங்க. இது பாருங்களேன், ஒயிட் பேரட் செம்மையாக இருக்குல்லங்க. எந்த பேரட்ஸுமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அது பாட்டுக்கு அது வந்து விளையாடிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து பறந்துட்டு தான் இருந்தது. நம்ம வேணும்னா அதுக்கிட்ட போயிட்டு சும்மா நம்ம விளையாடிக்கலாம். ஸோ இந்த சீட்ஸை கொடுத்தா அதை அழகாக சாப்பிட்டுட்டு போயிடுது. கேமல் பார்த்தீங்களா, ரொம்ப டயர்டாகிட்டாரு, படுத்துட்டாரு. நாங்கள் பார்க்கும்போது அவர் ரொம்ப டயர்டாக தான் இருந்தார். ஸோ படுத்தாச்சு, அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. மேபி சாப்பிட்டு படுத்துட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்கள் 1 by 1 நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்து போகலாம். இது வந்து மினி ஹார்ஸ்ன்னு அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ குட்டியாக இருந்தது, அது அவ்வளோதான் வளரும் போல இருக்கு. ஸோ அப்படியே நம்ம அங்கேருந்து அப்படியே வாக் பண்ணி ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது அந்த டாங்கிலாம் பார்த்தீங்களா, இப்போ போச்சு கிராஸ் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ இங்கே கோட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அங்கேயும் நம்ம வந்து அந்த கோட்ஸோட விளையாடலாம். ஸோ அது அந்த சண்டை போடுற கோட்ஸ்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, அது ஒரு கோட்டை எவ்வளோ கொழுன்னு எப்படி இருக்குது பாருங்களேன். அது இந்த ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்களா கோட்டா தெரியல. அதோட ஹேர் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த டென்சிட்டி எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா அப்படியே உங்களுக்கு ட்ரெயின் ரைட்ஸ் வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து கிட்ஸும் போகலாம், பெரியவங்களும் போகலாம். ஸோ அதுவும் ஒரு சும்மா அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போனால் உங்களுக்கு கேஃப்டீரியா இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம். இதோட வீடியோ முடியுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழகான நைட் ஃபோட்டோ ஷூட் பிளேஸ்க்கு தான் போகிறோம். அங்கேருந்து அப்படியே நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாங்க.